திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, மே மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா, குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் காலபுருஷனுக்கு தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வரார். எல்லாருக்குமே ஓரளவு நல்லா இருக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிறதையும், இப்போ இந்த மே மாதம் அப்படிங்கிறது பாருங்க, சனி பகவான் அதாவது நல்ல இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி வீட்டுல இருக்கார். அதே போல செவ்வாய் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு மைனஸாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு. அதே போல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 14ஆம் தேதி வரைக்கும் உச்சத்துல இருக்கிறதுனாலையும் இந்த கிரக சேர்க்கை எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் முழு பலனாக நாம இந்த பதிவுல பார்க்கலாம். ரிஷப ராசிக்குண்டான மே மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு உங்க ராசிக்கு மே 1ஆம் தேதியில குரு வரார். மே 1ல குரு வருதே, ஜென்ம குருவாச்சே அப்படின்னு சொல்லி பயக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு சிலருக்கு ஜென்ம குரு வரும் பொழுது பிரச்சனைகள் வரும், வளர்ச்சி இருக்காது அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமே இந்த ரிஷப ராசிக்கு நடக்காது. ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 11ஆம் அதிபதி குரு பகவான், 11 தான் லாபம்னு சொல்றோம். அப்ப லாபஸ்தானாதிபதி குரு உங்க லக்னத்துக்கு வரும் பொழுது இப்ப இருக்கிறத விட ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு நிச்சயமாக கொண்டு போய் விட்டுருவார். அப்ப அவரே உங்களுக்கு 8ஆம் அதிபதியும் ஆகிறார். 8னா திடீர் பண வரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், பினாமி மூலமா வரக்கூடிய பணங்கள், கருப்பு மணி, பிளாக் மணி எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, ஷேர் மார்க்கெட், எம்எல்எம், சீட், இது எல்லாமே ஒரு அதிர்ஷ்டம் வரணும் வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு 8ஆம் இடம் இயங்கினால்தான். உழைப்பில்லாம ஊதியம் வரணும், உழைப்பில்லாம வழியே இல்லாம சம்பாதிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா 8 தான். அந்த 8ஆம் அதிபதி லக்னத்துக்கு வரார். அப்ப லக்னத்துக்கு, இது ரிஷப லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம், ரிஷப ராசிக்கும் எடுத்துக்கலாம். அப்போ உங்க ராசிக்குள்ள என்ட்ரி எப்போ ஆகுறாரோ அப்ப இருந்து உங்களுக்கு பண வரவு நிச்சயமாக கிடைக்கும். அதே போல உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. மூத்த சகோதரர்கள், 11ஆம் இடங்கிறது மூத்த சகோதரன். அப்ப மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய கணவர் அல்லது மனைவி வீடை சார்ந்தவர்கள், அவர்களும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகுந்த உதவியாக இருப்பார்கள் அப்படிங்கறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, உங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், அந்த சுக்கிரன் போய் 12ல மறைகிறார். பொதுவாக ராசி அதிபதி மறையக்கூடாது, லக்னாதிபதினு சொல்லலாம். ராசி அதிபதி மறைந்தால் கொஞ்சம் இந்த காலகட்டங்கள்ல இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் பெயர் புகழ் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கும். நீங்க எந்த செயல் செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு பெயர் கிடைக்காது. அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கிறது பெஸ்ட். அப்ப 12ஆம் இடம் அப்படிங்கிறது மருத்துவ செலவு சொல்றதுனால கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டு அப்படிங்கிறதையும் காட்டுது. கொஞ்சம் ஆன்மீக வழிபாட்டை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. 12ஆம் இடம் அப்படிங்கிறது மருத்துவ செலவு, ஆன்மீக செலவு ரெண்டுமே சொல்றோம். அதனால கொஞ்சம் ஆன்மீக செலவு, இறை வழிபாடு அதிகப்படுத்தி கொள்ளும் பொழுது மருத்துவ செலவு அப்படின்னு சொல்லக்கூடிய விரய செலவு நிச்சயமாக குறையும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு அவரே 6ஆம் அதிபதியும் ஆகி 12ல நிக்கிறதுனால, 6 12ல நின்னா கடன் சார்ந்த பிரச்சனைகள் வரும். இந்த காலகட்டங்களை கடன் வாங்காம இருந்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட். வாங்கினீங்கன்னா அடைப்பதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பலன். அடுத்தது பாருங்க, 2 மற்றும் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் போய் உங்களுக்கு 10ல நீசமாகிறார். அது 10ஆம் தேதி வரைக்கும். அப்ப 2 கூடையவர் நீசமாக கூடாது. அப்போ பேச்சுல கவனமா இருங்க. 10ஆம் தேதி வரைக்கும் யாருக்கு வாக்கு கொடுக்காதீங்க. 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பம்னு சொல்றோம். லக்னாதிபதி மறைஞ்சு நிக்குது. அதே போல பாருங்க, 2ஆம் அதிபதி மறைஞ்சு நிக்குது. அப்ப 2ஆம் அதிபதி லக்னாதிபதி மறையிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி உங்களுக்கு 19ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசிக்கு வரார். அப்போ 19ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே ப்ராசஸ் பண்ணுங்க. எந்த ஒரு புதிய முயற்சியாக இருந்தாலும் சரி, குடும்பம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, பணம் சார்ந்த விஷயங்கள், ஏதாவது ஒரு வெளியூர் டூர் போறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேல பிளான் பண்ணுங்க. அது உங்களுக்கு சக்சஸா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க பிளான் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பணம் விரயமாகும் அப்படிங்கறத காட்டுது. அடுத்து உங்களுக்கு பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உச்சத்துல இருக்கார் 14ஆம் தேதி வரைக்கும். பொதுவா 4ன்னா சுகஸ்தானம்னு சொல்றோம், உடல் ஆரோக்கியத்தை சொல்றோம், அம்மாவை சொல்றோம், வண்டி வாகனங்கள் வீடு இது எல்லாமே 4ஆம் இடம் தான். அப்ப 4ஆம் இடத்து அதிபதி 12ல போய் நிக்கிறார். அப்ப இது சார்ந்த விஷயங்கள் வேண்டாம். அம்மானால பிரச்சனைகள், வண்டி வாகனங்கள் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே உண்டு. 14ஆம் தேதிக்கு மேல இந்த சூரியன் உங்க ராசிக்கே வந்து சிவராஜ யோகமாக வேலை செய்யும். சூரியன் குரு சேர்க்கை எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடம் சிவராஜ யோகமா வேலை செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த 14ஆம் தேதிக்கு மேல பாருங்க, பெயர் புகழ் மதிப்பு, ஒரு அங்கீகாரம், வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறது, தாயின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பண வரவு, அவங்க மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடப்பது,
இது எல்லாமே உங்களுக்கு 14ஆம் தேதிக்கு மேல நல்லா இருக்கும். பொதுவாக ரிஷப ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா 15ஆம் தேதிக்கு மேல, அதாவது 20ஆம் தேதிக்கு மேல உங்க லக்னாதிபதி 19ல மாறுறாரு. அப்ப 20ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நல்ல காலம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் போய் 11ல நிக்கிறார். 7ஆம் அதிபதி 11ல ராகுவோட நிக்கிறார். அப்போ உங்க கணவருக்கோ அல்லது உங்க மனைவிக்கோ நல்ல பண வரவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் முழுவதும். ஆனா செவ்வாய் ராகு கொஞ்சம் கோபத்தை அதிகப்படுத்தும், சண்டை சச்சரவை பண்ணும். இப்ப உங்க ஜாதகத்திலேயே செவ்வாய் ராகு சேர்க்கை இருந்ததுன்னா அதிகமா கோபம் வரும், பிடிவாத குணங்கள் நார்மலாவே இருக்கும், இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாகும். அப்ப இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. செவ்வாய் ராகு வண்டி வாகனத்துல போயிட்டு வர்ற வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கு. வேணுமே உங்களுக்கு லக்னாதிபதி மறைஞ்சிருக்கார், அதனால வண்டி வாகனத்தில் இரவு நேர பயணம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. ஆனா நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு லாபங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறது அமைப்பு உண்டுங்க. அடுத்து நான் குரு சொல்லிட்டேன். குரு உங்களுக்கு 8, 11ஆம் அதிபதி அவர் லக்னத்திலே இருக்கும்பொழுது கண்டிப்பா நல்ல வாய்ப்புகள் நிறைய இந்த வருஷம் இருக்கு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 10லயே நிற்கிறார். அப்போ சனி 10ல் இருந்தா தொழிலை கொடுப்பார். இந்த பிறவிக்கு உண்டான தொழில் இதுதான் உன்னுடைய தொழில் ரீதியா பிரச்சனைகளை கொடுத்தாலும், தொழில் மாற்றங்களை கொடுத்தாலும் இதுதான் உன்னுடைய தொழில், இதை முடிச்சுப்போ, அல்லது இந்த நீங்க செஞ்சுட்டு இருக்கிற தொழிலே நிறைய அனுபவங்கள் இது எல்லாமே கொடுப்பார். அடுத்த சனி உங்களுக்கு மேல வர்றப்போ நல்ல யோக காலங்கள் உண்டு. இந்த மாதம் ரிஷப ராசிக்கு 20ஆம் தேதிக்கு மேல நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கு. எந்த பிளானிங்கா இருந்தாலும் 20ஆம் தேதிக்கு மேல பண்ணுங்க. சிவராஜ யோகத்தோட பெயர் புகழோட இருப்பதற்குண்டான வாழ்த்துக்கள். உங்களுடைய தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.